சிறப்பு. இறைநிலை நிலையாகத்தான் இருந்தது. நீக்கமர நிறைந்து தன்னுள்ளே எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பாக இருந்து அறிவையும் ஆற்றலையும் காலத்தையும் தனக்குள்ளே அடக்கமாக வைத்துக் கொண்டு தன்னையே அழுத்தி 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 அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றைக் கொண்டே மகிழ்ச்சி ஆதியனும் பரம் பொருள் மெய், அது மட்டும்தான் மெய்ப்பொருள். இந்த அழுத்தத்தால் எழுச்சி பெற்றது, அலைய ஆரம்பித்தது இறைத்துகளாக, அவை சேர்ந்த விண்ணாக அதே நிலைத்த தன்மையில் அலை என்ற எழுச்சி, இறைத்துகளாக எழுச்சி, விண்ணாக மலர்ச்சி, மேலும் மேலும் அழுத்தம், மேலும் மேலும் ஆற்றல் கூடுகின்ற நிலையில் பஞ்சபூதங்களாக அலை, இறைத்துகள் தான். சேர்ந்த குறிப்புக்கு நாம கொடுக்கிற பேர் விண். இன்னும் கொஞ்சம் சேர்ந்து அந்த விண்ணோடு சேர்ந்த அந்த இறைத்துகள் அதிகரிப்புக்கு நாம கொடுக்கிற பேர் காற்று. ஒவ்வொன்றிலிருந்தும் அதே இறைத்துகள் அந்த அலைந்த நிலையில் வெளிவரும் போது, அலையின் வேகத்தில் வெளிவரும் போது, வெளிவந்த இறைத்துகள் அந்தந்த அலையின் தன்மையை எடுத்து கொண்டு வந்து இறைநிலையோடு கலக்கின்றது. அந்த கலப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு அலைக்கும் ஒரு தன்மை அமைந்து விடுகின்றது. இப்படி 5 பூதங்களாக அலை, 5 ஆற்றல் களமாக அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற தன்மையிலே கோடிக்கணக்கான அந்த இருப்பில் மிதக்கின்ற, உருளுகின்ற கோள்கள் என்னும் அலைகள், நட்சத்திரங்கள் என்ற அலைகள் எல்லாம் அந்த கடல், இறைக்கடல்ல எழும்பிய தோற்ற அலைகள். அப்படி நமது பூமி ஒரு தோற்ற அலை. அதுல மேலும் 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 தன்னழுத்தம், சூழ்ந்தழுத்தம் காரணமாக அதே இறைத்தன்மை, இறைத்துகளை அப்படியே அலையலையாக வந்து பூமியில மோதிக்கொண்டே இருக்கின்றது. சூரிய அலை மோதுகிறது, கோள்கள் சுற்றியுள்ள கோள்கள் அலை மோதுகின்றது. மெல்ல இந்த பூமி அலை அந்த அலையெல்லாம் வாங்கி தன்னுடைய அலையாக வெளிப்படுத்தியதுதான் ஓரறிவு முதல் 5 அறிவு வரை அலைக்குறிப்பு தான். தாவரங்களும் அதே பஞ்சபூத புள்ளிகளின் சேர்க்கை என்று நான் எப்பவுமே சொல்லுவேன். இறைத்துளிகள், இறைப்புள்ளிகள் சேர்ந்ததுதான் தாவரமாக, ஓருயிராக, ஈருயிராக. அந்த புள்ளிகள் அந்தந்த சுழல் தன்மையில வெளிப்புறத்துல இருக்கிற அந்த பஞ்சபூத அலைகளோடு இணையத்துக்கு ஏற்படுத்திய அந்த ஆற்றல் களத்தின் இணைப்பு தான் அந்த கருவிகள். தோலாகட்டும், கண்களாகட்டும், மூக்காகட்டும், காதாகட்டும், நாக்காகட்டும், இப்படி அந்த அலை நிலையோடு என்ன பண்ணுது? மிச்சம் 5 அலையுது, இணையுது, தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுது, இறைநிலை தன்மையோடு வாழ்ந்து அந்த இறை சட்டத்தை மதித்து வாழ்ந்து தன்னை நிறைவு செய்து கொள்கின்றது. ஆனால் இறைநிலை இருந்து எழும்பிய அலைக்கு தான் எங்கிருந்து வந்தோம் என்ற தன்மையில கொஞ்சம் அந்த ஆராய்ச்சி சிந்தனை, அந்த ஆற்றல் வேகத்துல எழுந்த ஒரு அற்புதமான பிறவிதான் மனித மனம் என்கின்ற இறை அலை. இந்த இறைத்தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் ஏற்பட்ட அலை, இறையே உருவாக்கிய அலை. அலைந்து முடி மனமாக
அலைவதை நிறுத்து நானாக. இப்படி அந்த உணர்வை நமக்கு அளிக்கக்கூடிய மனமாக தோன்றிய நிலையிலே தொடர்ந்து வந்த இறைத்தன்மையிலே நமது பெற்றோர், நமது மூதாதையர் அந்த அலைத்தன்மையில் எந்த நிலையை அந்த ஆசைப்பட்டார்களோ அந்த நிலையை நமக்கு கொடுக்க குருவாக வந்த அந்த நிலை, இந்த அலையெல்லாம் தனக்குள்ளாக ஈர்த்து வழிகாட்டி போகும் வழி இதுதான் என்று இந்த அலைக்கெல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கின்ற. மேலும் மேலும் இதை பற்றி ஆழ்ந்து சிந்திப்போம். குருவின் நிலைத்த அந்த அருளை பெற்று, நீடித்த அருளை பெற்று, எவர்லாஸ்டிங் இன்க்ரீசிங் என்று சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மை நம்மை ஆள்கின்றது என்பதை புரிந்து கொண்டு, இந்த அலைக்குறிப்பையெல்லாம், மூலாதாரத்தில் உள்ள அலைக்குறிப்பையெல்லாம் அலையோடு வாழ்வோம், ஆனால் வேகமாக அலைய விடாமல் வாழ்வோம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. The alayum nilayum is the natures of order of function. That is, order of function is classified into 4: truth, energy, mass, and consciousness. Truth, static shock force, energy, when it becomes a dust particles and akash particles. Mass, the association of energy particles become air, dense air, water, and land. And then consciousness, self-transformed to everything, and finally the human beings. There are the state of absolute space. The energy particles spin and swirl around. They generate spreading the waves. These waves are absolute space, are called universal magnetism. So this wave is called, otherwise it is called magnetic waves. And this magnetic wave defines that the dust particles revolve around there, occurs friction with the absolute space. So the dust particles become wave, magnetic wave. That is alai ekam. This is also called universal magnetism. In brief, nilai. Then what is nilai என்பது order of function, that is classified into truth, energy, mass, and consciousness. அலை அப்படின்றது magnetic waves of universal field. Thank you ஐயா, giving the opportunity. Be blessed by the divine ஐயா. Be blessed by the divine. Sandhichi Amma, can you share your thoughts? Okay. Alayum nilayum. Here the static state is that is divine state is transformed into the, by the spinning action of the divine state, they are transformed into the formative dust. By this dust, by the surrounding pressure of this divine state, they form into a number of units called magnetism. This magnetism, by the friction of the static state, they produce magnetic waves. These waves travel around the universe, and they are called as universal magnetism. And here they are also known as mighty divine fluid. And then here, these I can tell an example that is Sea, Bay of Bengal. In all the sea, we can see the waves. The waves are the mind. Then these waves calm down, or if there is no waves at all, what happens? We can see only the water. So the water can say the example as static state. Okay, and here by this, these energy particles, all the things in they are the fraction of the absolute. Thank you, yeah. This is my understanding. Be blessed by the divine.
Be blessed by the divine. Let me welcome Arunidhi Anandi Rangarajanamma to share few more points. Anandi Amma. Be blessed by the divine. Anyone else have? அடித்தளமே நிலைப்பொருள். Mind is not a permanent structure, but a series of energy waves. Biomagnetism undergoes transformation into pressure, sound, light, smell, and the mind. The mind capable of sensing the other few transformation are tanmatras. Realizing this is knowing the universe, because the mind is the capable of realizing the truth. We see a running stream which appears as an unbroken flow, whereas in fact, fresh droplets of water are passing before our eyes, every moment producing an illusion of a flowing stream, right? In the same way, the circulation of the life energy particles produce waves, which flow through the body continuously, undergoing transformation into perception and imprints. The mind works constantly from the time of birth to the moment of death, except during the period when a person is asleep. Trying to stop the mind is an act of ignorance, because it cannot be stopped, but only diverted. Bringing the frequencies of the mind waves to very suitable levels, making tranquil, but it cannot be stopped from working. Stopping the mind is one thing, bringing it to the tranquil state is other. During Duriya meditation, the mind is still. While at level of Duriyadita, it is in the state of perfection. Duriyadita, where the mind become one with the absolute. It is the final state of meditation. Thank you, Ayya. Be blessed by the divine. Be blessed by the divine. Let us, if anyone have interested to share, otherwise we can conclude today's meditation. Be blessed by the divine. By the grace of divine power, the participant and his family will get good health, long life, prosperity, wisdom, and peace. We will request